ஆம்பூரில் மேம்பால கட்டுமான விபத்து குறித்து விளக்கம் கேட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், தற்போது வரை விபத்துக்கான காரணம் என்ன சொல்லப்படுகிறது? ஒப்பந்த நிறுவனம் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாலா, இந்த ஆம்பூரில் தேசிய நெடுஞ்சாலை 46 நேற்று இரவு மேம்பால கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்தது தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை துறையில் இருந்து ஒப்பந்த நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப இருப்பதாகவும், அந்த விளக்கம் கேட்கப்பட்ட நோட்டீஸினுடைய அறிக்கை கிடைக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விபத்துக்கான காரணமாக இதுவரை காவல்துறைக்கு விபத்து குறித்து எந்தவொரு புகாரும் அளிக்கவில்லை. ஆனால் நெடுஞ்சாலைத்துறையில் இருந்து நாம் கேட்கும் போது, நேற்று இரவு பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று சாரத்தை அணைத்தவாறு சென்றதாகவும், அப்போது எதிர்பாராத விதமாக சாரத்தின் இருக்கக்கூடிய இரும்பு கம்பிகள் உரசியதால் முதல் கட்டமாக அந்த மேம்பால பணியில், அதாவது மண் கொட்டி நிரப்பப்பட்ட பகுதியில் உரசிய ராரியானது அதற்கு பிறகு இந்த கம்பியின் மீது உரசியதால் சாரம் சரிந்து விழுந்ததாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நம் காட்சியை பார்க்கலாம். சரிந்து விழுந்த மேம்பால கட்டுமான பணியை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இங்கு சரிந்து விழுந்த பகுதியானது இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக சரி செய்யப்பட்டு மீண்டும் கட்டுமான பணியை தொடர்பு இருப்பதாகவும் நெடுஞ்சாலைத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒப்பந்த பணி தரப்பிலிருந்து இதுவரை எந்தவொரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் மற்ற பகுதிகளில் புறநகருக்கு செல்லக்கூடிய சாலையானது ஆம்பூர் நகருக்குள் மட்டும்தான், நகருக்கு உள்ளாக செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. இதன் காரணமாகவே கடந்த காலங்களில் பல விபத்துக்களை சந்தித்திருக்கிறது. தோராயமாக கடந்த 12 ஆண்டுகளில் மொத்தம் 300 விபத்துக்களை சந்தித்து அதில் 60 உயிரிழப்புகளை சந்தித்த ஒரு பகுதியாக இந்த பகுதி இருப்பதன் காரணமாகத்தான் புதிய தலைமுறை தொலைக்காட்சி தொடர்ச்சியாக இப்பகுதியில் பாலம் வேண்டும் என்று செய்திகளை ஒலிபரப்பி வந்த அடிப்படையில் செய்தி எதிரொலியாகவும் கூட இந்த பால கட்டுமான பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தற்போது இந்த பாலம் சரிந்து விழுந்திருப்பது ஆம்பூர் நகர மக்கள் மத்தியில் பாலத்தின் கட்டுமான தரத்தில் குறை இருக்கிறதோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் தான் தேசிய நெடுஞ்சாலைத்துறை பாலத்தின் கட்டுமான பணியில் எந்தவித பாதிப்புகளும் இல்லை, ஆனால் வாகனம் மோதியதாலே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, ஆம்பூரில் மேம்பால கட்டுமான பணியின் போது சாரம் விழுந்த விபத்தில் தற்போது ஒப்பந்த நிறுவனத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களை குமரவேல் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.